வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சிவபால ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இறை வணக்க பாடல். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்க பாடல். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே. அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும்
மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிறப்பு பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர், மூத்த பேராசிரியர் மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. அருமையான ஆழ்ந்த தவம் தொடர்ந்து வாழ்க்கை வளமுடன் அம்மா. தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நிறைவு கவி. இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நேற்றைக்கு குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் பயாலஜி பற்றி தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் மகான் தத்துவங்களை தான் அதில் சொல்கிறாங்க. இது பற்றி இந்த வார இறுதியில் கொஞ்சம் விளக்கமாக பேசணும். நம்ம பேசுவோம் ஐயா. வருக ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புங்க. பேசுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து தொடர் சிந்தனையின் இறுதி கவியாக வேகமும் ஒழுங்கும் என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். மேகம் குளிர்ந்தால் மழையாகி உலகுக்கு வாழ்வளிக்கும். யூகம் உயர்ந்தால் மனித இன வாழ்வை வளப்படுத்தும். மேகம் பொழி மழை அதிகரித்தால் துன்பமும் தோன்றுதல் போல் யூகம் முரணான வழி சென்றால் பலவிதத்தும் துன்பம் உண்டாம். மிக அற்புதமான ஒரு கவியோடு மார்கழி மாத மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நிறைவேறுகிறது. வேகமும் ஒழுங்கும், அதாவது சுத்தவெளி என்ற அறிவு. அந்த அறிவே எழுச்சி பெற்று இயக்கமானதுனால அந்த வேகத்தில், இயக்க வேகத்தில் அறிவு ஒரு ஒழுங்கமைப்பாக வெளிப்படும். அதனால்தான் வேகமும் விதியும் பிரிக்க முடியாதவை. இறை துகள் தோன்றுகின்ற போதே இயல்புக்க விதியும் உடனே பிறக்கிறது. எப்படி 2 கண்களால் ஒரு காட்சியை பார்க்கின்றோமோ அதே போல அறிவே எழுச்சி பெற்று வேகமானதால் வேகமும் விதியும் பிரிக்க முடியாதவை. அதனால் இந்த கவியின் தலைப்பும் வேகமும் ஒழுங்கும். சரி,
இப்போ வேகம் எங்கெல்லாம் உண்டோ அங்க கூடவே ஒழுங்கும் அல்லது விதியும் இருக்கணும். இறை துகளிலே அது இயல்போக்க விதியாக வெளிப்பட்டது. அணுக்களிலே தொடங்கி பஞ்சபூதங்கள் வரைக்கும் அது இயற்கை விதியாக மேம்பட்டது. ஜீவன்கள் தோன்றிய பிறகு அது செயலுக்கு தக்க விதியாக விளைவாக வெளிப்பட்டது. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திலையும் இயக்க வேகத்திலையும் உயிரிலேயும் உயிரின் இயக்க வேகத்திலையும் அந்த விதியின் தொடர் பயணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த விதியின் எல்லைக்குள் இருக்கின்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. விதியை மீறுகின்ற போது அதுவே துன்பத்தை தருகிறது. பஞ்சபூதங்களிலே கூட கரை வலுவாக இருக்கின்ற வரைக்கும் தான் நீர் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கும். கரை பலவீனமானால் கரை உடைத்து கொண்டு நீர் வேகத்திற்கும் பரவிவிடும். அப்போ எல்லா இடங்களிலேயும் இயக்கங்களுக்கு ஏற்ற ஒரு விதி, ஒரு ஒழுங்கமைப்பு என்பது இருக்கிறது. இதே விதிதான் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்று மகர்ஷி அவர்கள் சொல்வார். அப்ப ஜீவன்களிலேயும் இதே விதி இன்ப துன்பம் என்ற சுக துக்கம் என்ற நன்று தீது என்ற இருமை நிலைகளிலே வெளிப்படுகிறது. இப்போ விதிக்கு இணைந்தவை எல்லாமே சுகமான அனுபவங்களாகும். விதியை மீறிய, விதி அவமதித்த, விதிக்கு முரண்பட்ட அனைத்தும் துன்பத்தை தரக்கூடியதாக ஆகின்றன. இப்போ இந்த பஞ்சபோதங்களையும் ஜீவராசிகளும் இணைத்து இந்த கவியில மாதிரி சொல்றாங்க. மேகம் குளிர்ந்தால் மழையாகி உலகுக்கு வாழ்வழிக்கும். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும். மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்றார் கண்ணதாசன். அப்ப இயற்கையின் கண்ணீர் தான் மழை துளிகள். இப்ப மேகம் குளிர்கின்ற போது மழையாகி அதுதான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் மையமாகிறது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை கூட கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமே வான் சிறப்பு என்று வைத்தார். நீரின்றி அமையாது உலகு என்று தீர்ப்பளித்தார் அந்த 10 குறட்பாக்கள் வழியாக. அதே போல உணவின்றி அமையாது வாழ்க்கை. இப்போ நுண் உயிரில இருந்து மனித இனம் வரைக்கும் அந்த நீரினுடைய பயன்பாடுதான் வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. இப்ப இந்த நீர் தேவைக்கு ஏற்ப இருக்கணும். மிகுதியாக இருந்தாலும் கூட அது பாதுகாப்பான நிலையில இருக்கணும். மகர்ஷி அவர்கள் மழை வாழ்த்து என்று கவி சொல்றார். ஏரி, குளம், கிணறு, ஆறு இவை எல்லாமே நீர்நிலைகள், நீர் தேக்கங்கள். இவற்றிலே நீர் தேங்க வேண்டும் என்றால் மழை பெய்யணும். அப்ப பெய்த மழை நீர் ஆறாக ஓடி அங்கங்கே ஏரி, குளம் என்ற வகையிலே தேக்கம் விழுகிறது. ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப கரைக்குள் அடங்கிய ஆறு கரை சார்ந்திருக்கின்ற நிலப்பகுதிகள் எல்லாம் பலம் பெற செய்து விவசாயத்திற்கு துணை செய்கிறது. அதனால் ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. அப்ப மழை அளவாக பொழிந்தால்தான் அது பாதுகாப்பான ஒரு பராமரிப்புக்கு துணை செய்யும். மழை அதிகமானால் அதுவே எல்லாவற்றையும் அழித்துவிடும்.
அப்போ வான் சிறப்பு அதிகாரத்திலேயே வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகின்ற போது, நீர் இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் முற்றும் துறந்த முனிவன் நான் என்று பெருமை பேசுகின்ற முனிவன் உயிரையும் துறக்க வேண்டி வரும். முற்றும் துறந்த முனிவன் உயிரையும் துறக்க வேண்டி வரும். அதே போல பூசனை, அலங்காரம், தெய்வங்களுக்கு நீராட்டுதல் எதுவுமே இருக்காது. அதனால் நீர் அளவோடு இருக்கின்ற வரைக்கும் தான் அது வளம் சேர்க்கும். அளவுக்கு அதிகமாகின்ற போது அது விளைந்ததெல்லாம் வீணாக்கிவிடும். அப்போ வெள்ளம் வருகின்ற போது விளைந்தது வீணாகி போகிறது. இப்ப மழை நீர் பெய்யவில்லை என்றாலும் துன்பம், அதிகமாக பெய்தாலும் அழிவு. அப்போ இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு பஞ்சாயத்து, ஒரு நடுநிலை தேவையாக இருக்கிறது. அப்ப நடுநிலை அதுதான் தெய்வ நீதிக்கு இணைந்த வாழ்க்கை, நடுப்பாதி. தம்ம பதம் சொல்வார் புத்தர் பெருமான். அப்ப தம்மம் என்பதிலே மிடில் பாத், நடுப்பாதைன்னு சொல்வார்கள். வறுமை இருந்தாலும் வாழ்க்கையை தூக்க முடியாது, அதிகமான வசதிகள் சேர்ந்தாலும் இது சுவாமிஜி சொன்ன மாதிரி அனுபவ பொருட்கள் பெருகினால் உடல் நலம் கெடும், சொத்துக்கள் பெருகினால் மன நலம் கெடும், சொந்தங்கள் பெருகினால் சுதந்திரம் கெடும். எல்லாமே துன்பத்தை தான் தரும். அதனால் இந்த அளவு முறை, அதான் மிடில் பாத், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு அளவு முறை சார்ந்த ஒன்றுதான் சிறந்த வழி என்று இயற்கை நமக்கு நிச்சயித்திருக்கிறது. எனவே நீர் அளவாக பெய்ய வேண்டும். அதாவது கண்ணதாசன் சொல்லுவார், தென்னையிலம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றல், தென்னையிலம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றல், அது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் போது. இப்ப தென்றல் சுகமா இருக்கும், புயல் அழிவைத்தான் தரும். அதனால் அந்த நடுப்பாதையே எங்கும் எதிலும் சுகமானது. சரி, மேகம் குளிர்ந்தால் மழையாகி உலகுக்கு வாழ்வழிக்கும், உலகம் செழிப்புறும். யூகம் உயர்ந்தால் மனிதன வாழ்வை வளப்படுத்தும். இப்ப விலங்குகளுக்கும் மனிதனத்திற்கும் மிக பெரும் பேதம் என்ன? அவையும் தான் வாழ்கின்றன, நாமும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல என்ன பெரிய சிறப்பு என்றால், வெறுமனே வாழ்ந்து முடிவதிலே சிறப்பு இல்லை. வெளுப்பிறந்து இருப்பார், அற்புதமாக சொல்லுவார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இயற்கை விதிப்படி ஒத்தது அறிவான், தர்மத்தின்படி, அறத்தின்படி, தெய்வ நீதியின்படி எது சுகமான வாழ்க்கையோ அதை அறிய வேண்டும், ஒத்தது அறிந்தவன். அப்படி அறிந்தால் மட்டும் போதாது, நிற்க அதற்கு தக அதை வாழ்க்கையிலே செயல்பாடுகளிலே பின்பற்றவும் வேண்டும். அப்படி இயற்கை விதியை கற்று தேர்ந்து தெளிந்து அதை பின்பற்றி வாழ்கின்ற போது எல்லா வகையிலும் வாழ்க்கை சிறப்புறுகிறது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். பொதுவாக மற்ற நூலாசிரியர்களுடைய விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவன் பிணம் போல் பயனற்றவன் என்றுதான் குறித்திருக்கிறாங்க. மகரிஷி ஒருவர் தான் வள்ளுவர் என்ன கருத்தை சிந்தனையிலே கொண்டாரோ அதே கருத்தை வெளிப்படுத்தினார். ஏன்னா பிணம் போல் பயனற்றவன் என்பது பெரிய பாதிப்பு கிடையாது. அவர் செய்யலைன்னா நாம செஞ்சுக்கலாம், வேற யாரும் செய்வாங்க, பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் ஏன் பிணம் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தினார் என்றால், பிணத்தை முறையாக அடக்கம் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்?
மற்ற பிணங்கள் கூட பரவாயில்லை, இந்த மனித பிணம் இருக்குதே, இதை முறையாக அடக்கம் செய்யவில்லை என்றால், மற்ற எந்த ஜீவன் அடக்கம் செய்யாமல் அது நாற்றம் அடித்து அழுகி சிதைந்து போனாலும் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. இப்போ நாய் பூனையெல்லாம் காக்கையெல்லாம் தெருவில் இறந்து கிடக்குது, என்ன பெரிய பாதிப்பு வந்தது? அப்படியெல்லாம் மனித பிணம். இது பல வகையான விஷக்கிருமிகளை உருவாக்கிவிடும். அந்த விஷக்கிருமிகள் வாழ்கின்ற மனிதனின் ஆரோக்கியத்தை கெடுத்து உயிருக்கும் விளைவித்து விடலாம். அதனால் எப்படி முறையாக அடக்கம் செய்யப்படாத பிணத்தில் இருந்து விஷக்கிருமிகள் தோன்றி நலமாக வாழ்கின்ற மனிதையும் நலம் கெடுக்கவோ அல்லது வாழ்க்கை முடித்து வைக்கவோ செய்துவிடுமோ, அதுபோல் தெய்வ நீதியை புரிந்து கொள்ளாதவர்கள், தர்மத்தை பின்பற்றாதவர்கள், அவருடைய எண்ணம் சொல் செயல் யாவும் மற்றவர்களுக்கு துன்பத்தை தான் தரும். மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். விஷக்கிருமிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பிணத்திற்கு சமமானவர்கள். அப்ப என்னெல்லாம் செய்வாங்க? ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலும் யார் என்ன கதி ஆனாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், மன்னர் வகைரா என்ற வகையில நானும் என் சந்ததியுமே எல்லோரையும் ஆண்டு கொண்டிருக்கணும்னு ஆசை வந்துருதில்லை. அப்ப அதற்காக செய்கின்ற பாவங்கள், கொலைகள் எத்தனை எத்தனை எத்தனை. இது மற்றவர்கள் தெரியாம மறைச்சிடலாம், இல்லை சரித்திரத்தை மாற்றி எழுதி புதிய சரித்திரத்தை கூட எழுதி விடலாம். ஆனா தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் சுப்ரீம் கோர்ட் தண்டிக்கிறது இல்லை, இறைவன் தண்டிக்கிறது இல்லை, சமுதாயம் தண்டிக்கிறது இல்லை. யார் தண்டிச்சிருவான்? தன் நெஞ்சே தன்னை சுடும். மனசாட்சியாக இருக்கின்ற ஆத்மா அதுவே கொண்டுடும். அதனால் யூகம் உயர்ந்தால் மனித இன வாழ்வை வளப்படுத்தும். யூகம் இல்லை என்று வச்சுக்கங்க, எந்த பொருளை எப்படி பயன்படுத்தலாம் என்ற யூகம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்க, இத்தனை ஒரு சுகமான வாழ்க்கை வந்து சேர்ந்திருக்குமா? என்னதான் சமுதாயத்தை நாம் குறை சொன்னாலும் கூட கடைசியில நெட் ரிசல்ட் அப்படின்னு ஒன்றை பார்க்கின்ற போது ஒரு மேன்மை நோக்கித்தான் உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு விஞ்ஞானியின், ஒரு உழைப்பாளியின் பயன் நமக்கு ஒரு வசதி தந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அதனால் யூகம் உயர்ந்தால் மனிதன வாழ்வை வளப்படுத்தும். ஆனால் இதுல ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் என்றார் வள்ளுவர். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்பார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். இந்த யூகம் வளரும். வளர்கின்ற போது அது எந்த அளவிலே பயன் கொள்ள வேண்டும், எந்த அளவில் எச்சரிக்கையோடு தவிர்க்க வேண்டும். அணுவை கண்டெடுத்தது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, வெற்றி, மேன்மை. அணுசக்தியை கொண்டு எந்த காலத்திற்கும் தடையில்லாத மின்சாரத்தை உலகம் முழுவதும் வழங்கலாம். இது விஞ்ஞானத்தின் வெற்றி. ஆனால் அணுவை கொண்டு அணு குண்டு தயாரித்தான் பாருங்க, அது விஞ்ஞானம் அடைந்த அதல பாதாள வீழ்ச்சி. என்ன நன்மை வருமோ, எந்த நன்மைகள் எல்லாம் செய்து உலகத்தை மேம்படுத்தினோமோ, சில குண்டுகள் போட்டா போதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாலங்கள், ஏர்போர்ட், சீபோர்ட் எல்லாம் இத்தனை காலம் உழைத்த உழைப்பின் மேன்மைகள் அத்தனையும் நொடிப்பொழுது தரைமட்டமாகி போகும். இதுவும் அறிவு தானே. எப்படி ஞானியின் அறிவு சமுதாயத்தின் ஆக்கத்திற்கு தலைமகனும், அதே போல ஒரு தீவிரவாதியின் அறிவு ஒரு சமுதாயத்தின் அழிவுக்கு தலைமகனாகும்.
2 பேரும் சமமானவர்கள் தான். இது பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அது நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு தீவிரவாதி ஆவது அவள் எளிது அல்ல. ஒருவன் தன் உயிரை மாய்த்து கொண்டு ஒரு தீவிரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவனுடைய மூளை சலவை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த தீவிரவாத தலைவனுடைய வில் பவர், மைண்ட் பவர் எப்படி இருக்கணும்? எப்படி ஞானி ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு சொந்தக்காரரோ, அதே போல் ஒரு தீவிரவாதியின் தலைவன் அழிவுக்கு சொந்தக்காரன். அதனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். இருமை என்பதை அறிவின் 2 பரிமாணங்களாக பிரித்து பேசுகிறார் வள்ளுவர். நேர்மை, கூர்மை என்ற இருமை. நேர்மை என்பது என்ன? உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை புரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது. நேர்மையில் வாழ்பவனே கடவுளில் பாதியடா என்பார் ஒருத்தர். நேர்மையாக வாழ்பவனே கடவுளில் பாதியடா. அப்ப நேர்மை கடவுளின் ஒரு பகுதி, ஒரு பாதி. மறுபாதி என்ன? கூர்மை. கூர்மை என்பதுதான் விஞ்ஞான அறிவு. எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மேம்படுத்தக்கூடிய அறிவின் திறம், அது கூர்மை. இந்த கூர்மையில் வெளிப்படக்கூடிய அத்தனை மேன்மைகளையும் பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கவசம், அது நேர்மை. மின்சாரம் ஆபத்தானது, கையில் வைக்க முடியுமா? அதை கண்டெடுத்தது கூர்மை என்ற விஞ்ஞானம். அந்த மின்சாரத்தை நாம் பாதுகாப்பா பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல மேல இன்சுலின் வேணும். அந்த மின்சாரத்தை நாம் கையாளக்கூடிய வகையிலே அந்த ஒயர்ல இன்சுலின் இருக்கணும். இன்சுலேஷனா இன்சுலேஷன். அதை கண்டெடுத்தது அதே விஞ்ஞான அறிவு. அது நேர்மையின் பாற்பட்டது, பாதுகாப்பாக பயன்படுத்துவது. அப்ப மின்சாரம் ஆபத்தானது, அதை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னா வளர்ச்சி இருக்காது. அப்ப ஆபத்தான மின்சாரத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது போல கூர்மையான விஞ்ஞான அறிவை நேர்மையோடு பயன்படுத்த வேண்டும். அதை வள்ளுவர் சொன்னார், இருமை வகை தெரிந்து. கூர்மையை அப்படியே விட்டால் அது இருமுனை கத்தி, பயன்படுத்த முடியாது. அந்த ஒரு முனையை மழுக்கி பயன்படுத்தக்கூடிய வகையில கொண்டு வரும் என்று சொன்னால் அதுக்கு நேர்மை வேண்டும். அப்ப ஒரு பக்கம் பட்டையா இருக்கணும், ஒரு பக்கம் ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் கத்தியை பயன்படுத்த முடியும். அது போல இந்த கூர்மை, நேர்மை என்ற இருமையின் வகை தெரிய வேண்டும். அதோடைய பூர்வீகம் என்ன, வெளிப்பாடு என்ன, பயன்பாடு என்ன, அதோடைய முரண்பாடுகள் என்ன, விளைவுகள் என்ன, துன்பங்கள் என்ன, எல்லாம் ஆராய்ந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருமை வகை தெரிந்து விட்டால் அப்படிப்பட்ட விஞ்ஞானி, மெய்ஞானி, இரண்டும் இணைந்த ஞானி, மகரிஷி மாதிரி. இங்க விஞ்ஞானமும் உண்டு, மெய்ஞானமும் உண்டு. சோ விஞ்ஞானி தனித்திருந்தால் அது ஆபத்து கலந்த நன்மைகள். மெய்ஞானி தனித்திருந்தால் வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த தேவையும் இல்லாம தேமேன் இருந்தா என்ன சுகம் இருக்கு இந்த வாழ்க்கையில? அது ஒன்றும் இல்லாத ஒரு வெத்து. அப்ப இரண்டும் இணைந்த வாழ்க்கையே பயன்பாட்டுக்குரியது. அதனால் இருமை வகை தெரிந்து விட்டால் ஈண்டு அறம் பூண்டு விடுவார். அறம் என்பது என்ன? மிடில் பாத். அந்த நடுப்பாதை. வறுமையும் கூடாது, அழிவுக்கான செல்வமும் கூடாது. இரண்டுக்கும் மத்தியில் ஒரு பாதுகாப்பான சுகமான வாழ்க்கை. அதான் அறம். அந்த அறத்தை தானே புரிஞ்சுக்குவாங்களா? எல்லாருக்கும் தெரியுமா பிறக்கும் போது ஞானியா பிறப்பாங்களா? இல்ல. இந்த அறத்தை தெரிந்து கொள்பவர்கள் நீற்றார், ஞானிகள், துறவிகள். அந்த நீற்றார் இந்த அறத்தை வகுத்து அரண் வலியுறுத்துகின்றார்கள். லேசில் சொன்ன கேட்க மாட்டாங்க.
கொஞ்சம் வற்புறுத்தி அழுத்தமா சொல்லணும். அரண் வலியுறுத்துதல். அப்படி வலியுறுத்தி அது பண்பாட்டின் மூலமாக, கல்வியின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக மக்களை சீர்படுத்தவில்லை, கட்டுப்படுத்தவில்லை என்றார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு டெரரிஸ்ட் தான். இவன் நேரடியா எதையும் கொல்ல மாட்டான். இப்ப மனிதனை கொல்வது என்று சொன்னால் எல்லாருமே குண்டு வச்சு கத்தி எடுத்து வெட்டி கொண்டு வர்றாங்களா? உலகம் பூர. ஆனால் மற்ற உழைப்பை சுரண்டுவான், மற்றடைய வளத்தை அபகரிப்பான், மற்ற சுதந்திரத்தை அழிப்பான், மற்ற பொருளை பறிப்பான். இதுவும் அதே குவாலிட்டி தானே. உயிர்கொலை செய்யல, ஆனா உழைப்பை சுரண்டுகிட்டான், சுதந்திரத்தை சுரண்டுகிறான். இதுக்கு என்ன பேரு? அதனால் நேரடியாக உயிரை கொல்லவில்லையே தவிர அந்த கொலை என்று சொல்லக்கூடிய போக்குதல், பிறர் வளம் பறித்தல், அது இருக்கும். அதனால் அறம் பூண்டோர், வலியுறுத்தி போதிக்கப்பட்ட அறத்தை கற்று தேர்ந்து பின்பற்றுதல் ஈண்டு பெருமை பெருங்கெற்று உலகு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நின்றவர் யார்? எத்தனையோ கோடி பேர் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, சேர்த்தாங்க. நமக்கு என்ன லாபம்? அப்ப யார் மக்களுக்காக வாழ்ந்தார்களோ, they alone live who lived for others. The rest are more dead than alive என்றார் விவேகானந்தர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற செத்தார்கள் வைக்கப்படும். எனவே சுயநலம் சார்ந்து பொதுநலத்தோடு வாழ்பவனே சிறந்த மனிதன், அறம் சார்ந்த மனிதன். அவனே காலம் கடந்தும் உலகத்தில் நிலைத்து நிற்பார் என்று அவர் காட்டுகின்ற சத்தியத்தால், அவர் எழுதி வைத்த தத்துவத்தால் உடல் அழிந்தாலும் புகழ் அழியாது வாழ்வார்கள். உலகம் உள்ள வரைக்கும், பூமி உள்ள வரைக்கும் வாழ்வார்கள். எனவே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்று உலகு என்றார் வள்ளுவர். அதனால் இந்த யூகம் என்ற அறிவை அளவு முறையோடு பயன்படுத்தவில்லை என்றால், எப்படி அதிக மழை அழிவை தருகிறதோ அதே போல் இந்த யூகத்தின் மறுபக்கம், இந்த யூகத்தின் மறுபக்கம் அதர்மம். யூகத்தின் ஒரு பக்கம் தர்மம், யூகத்தின் மறுபக்கம் அதர்மம். வாசல் ஒன்று இருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தனி வழி இரண்டு இருக்கும் என்றார் கண்ணதாசன். வாசல் ஒன்றுதான், ஆனா ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டு. எப்படி? அந்த சுகம் என்ற ஒரு உலகத்திற்கு வாசல் ஒன்று, அது நுழைகின்ற வழி இரண்டு. ஒன்று தர்மம் சார்ந்தது, இன்னொன்று அதர்மம் சார்ந்தது. அப்ப தர்மம் சார்ந்து உள்ளே போனால் நிலைத்த சுகத்தை அனுபவிக்கலாம். அதர்மத்தால் உள்ளே போயிட்டோம் வச்சுங்களேன், அதுக்கு இன்னொரு சப்வே இருக்குது. அதுக்குள்ள இன்னொரு சப்வே இருக்குது, அது நரகம். இங்கிருந்து நேரம் அது அங்க தள்ளிடும். அதனால் இந்த யோகம் என்ற அறிவை முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நேர்மை என்ற பாதுகாப்பு அவசியம். அதை மிக அற்புதமாக மகிழ்ச்சி இந்த கவிதை தந்திருக்கின்றார்கள். வேகம் இருக்கின்ற இடத்துல எல்லாம் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் மீறிய வேகம், விவேகம் இல்லாத வேகம் அழிவைத்தான் தரும். அழிவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லையே, இல்லையா? யாருக்கு அது அழிந்து போக விருப்பமா? மூன்றாம் உலக யுத்தம் ஏன் வராம இருக்குன்னு நினைக்கிறீங்க? உக்ரைன்ல தொடங்கிய போதே மூன்றாம் உலக யுத்தம் தொடங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் தயங்கிட்டு இருக்கிறாங்க? யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க. வெற்றியை கொண்டாடுவதற்கு யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க. அதனால் தயங்குறாங்களே தவிர, நாம மட்டும் இருப்போம் அப்படின்ற நிலை இருந்து வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் கொண்டு தீர்த்திருப்பாங்க இதுக்குள்ளேயே. அதனால் இதை புரிந்து பயன் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இதற்கு ஒரு பாதுகாப்பான வழிமுறை என்ன? நம் கடமை
அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா. வேகமும் விவேகமும், ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய அருமை, சிறப்பான கவி, அருமையான விளக்கம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலகநல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்தமைகிறோம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு கவி ஒவ்வொரு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடலையா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய் அகாந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெரு மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெரு மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்வு பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி
வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.